ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருந்ததா? இன்னைக்கு அப்படிலாம் இருக்காது. ரிஷி இன்னைக்கு ஒரு லெசன் உங்களுக்கு நடத்த போறாரு அல்லது நமக்கு நடத்த போறாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் ரிஷி. இப்போ நான் என்ன எழுதணும்? டி வேர்ட்ஸ் 5 எழுதணும். இப்போ நான் எழுதி காட்டுற பாருங்க. ரைட். ரெண்டாவது டி வேர்ட். ரெண்டாவது டி வேர்ட் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம். இப்போ நான் எழுத போறேன் பாருங்க. மூணாவது டி வேர்ட்ஸ் ரவுண்டிங் ஆஃப். இப்போ நான் அதை எழுத போறேன் பாருங்க. ஓகே. நாலாவது டி வேர்ட் எஸ்டிமேட்டிங். இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. அஞ்சாவது டி வேர்ட்ஸ் நம்பர்ஸ். இப்போ நான் ரைட் தி டி வேர்ட்ஸ் 5. இந்த 5 நீங்க சரியா எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரோமன் நியூமரல். ரைட்டா? ஸ்பெல்லிங் தப்பா? ஓகே. அப்ப ரைட். இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம். ரைட்டா? ரைட். ரவுண்டிங் ஆஃப். ரைட்டா? என்ன அது பி இல்ல டி தான். ரைட். எஸ்டிமேட்டிங். ரைட். நம்பர்ஸ். ரைட். ஸோ மொத்தம் 5 கேள்விக்கு 5 ஆன்சரும் சரியா இருக்கு. வாழ்த்துக்கள். அடிச்சிருங்க. நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்க போகிறோம் 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்கு. ஓகே. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ரிஷி அண்ட் ஜெகஜீவனுக்கு இன்னைக்கு நம்ம 5th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஜியாமெட்ரி அப்படின்ற யூனிட்டோட ஃபர்ஸ்ட் லெசனை தான் பார்க்க போறோம். ஸோ அவங்க என்ன கற்றுக்க போறாங்க அப்படின்னா ஜியாமெட்ரினா என்ன கற்றுக்க போறாங்க. இருபரிமாண பிம்பம், முப்பரிமாண பிம்பம்னு தமிழ்ல நான் படிக்கிற காலத்துல சொல்லுவாங்க. அத 2 டைமென்ஷனல் 2D, 3 டைமென்ஷனல் 3D இப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. நீங்க முதல் கிளாஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்திருக்கீங்களா? என்னன்னு? ஸ்லேட் ஆர் பிளாக் போர்ட். ரெண்டாவது நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும். வெரி குட். இது சிடி. இன்னொன்னு, நீங்க எப்பயாவது டிராபிக் சிக்னல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பலை பார்த்திருப்பீங்க. ஏரோ மார்க் அப்படி போட்டிருக்கோம், அது ஏரோ மார்க் இப்படி போட்டிருக்கோம். இது ஒரு டிராபிக் சிம்பிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ரைட். இதே 2Dக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். நீங்க கூட டெய்லி விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போர்டுல இந்த பக்கம் ஒரு ஓட்டை, இந்த பக்கம் ஒரு ஓட்டை, இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்கும். சென்டர்ல பூவா இருக்கும். எஸ். இங்க ஒரு ஏரோ, இங்க ஒரு ஏரோ, இங்க ஒரு ஏரோ, இங்க ஒரு ஏரோ. கேரம் போர்ட்ல இருக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இதே 2D டிராயிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நான் இங்க இந்த பக்கமா எழுதுறேன். எஸ். இந்த மாதிரி இருக்கும். இது 8 காலங்களா பிரிஞ்சிருக்கும். இதுல ஒரு கலர் டார்க்காகவும் ஒரு கலர் டிம்மாவும் இருக்கும். எஸ். செஸ் போர்டு பார்த்துருக்கீங்கல்ல? இது ஃபுல்லா ஒர்க் பண்ணா இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ நீங்க பார்க்குற இந்த 5 எக்ஸாம்பிளும் ஒரு 2D டிராயிங்கான எக்ஸாம்பிள். சரி, இதுவே 3D டிராயிங் எப்படி இருக்கும்? இது எல்லாமே நீங்க வழக்கம் போல பழக்கப்பட்டு பார்த்துருக்கீங்க நிறைய, இல்லையா? 2D டிராயிங் இந்த சிம்பிள் டிராயிங். 3D டிராயிங்ன்றது இன்னும் கொஞ்சம் எலிவேட்டா இருக்கக்கூடிய முப்பரிமாண டிராயிங். இப்ப நான் ஏற்கனவே முன்ன வரைஞ்ச மாதிரி ஒரு ஸ்கொயர்ல இருந்து எப்படி 3D டிராயிங் பண்றது, ஒரு ரெக்டாங்குலர்ல இருந்து எப்படி ஒரு 3D டிராயிங் பண்றது, ஒரு ட்ரையாங்கிள் இருந்து எப்படி 3D டிராயிங் பண்றது, ஒரு சர்க்கிள் இருந்து எப்படி 3D டிராயிங் பண்றது. இதுக்கு என்ன பேரு? இது ஸ்கொயர், இது ரெக்டாங்குலர், இது ரெக்டாங்கிள், இது ட்ரையாங்கிள், இது சர்க்கிள். இதை அழிச்சிருங்க. நாங்க உங்க ரிஷி 5th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம்.
அதில் ஜாமெட்ரி பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சாதாரண ஒரு ஸ்கொயர் வரைய போகிறேன். அது பக்கத்தில் கியூபையும் வரைய போகிறேன். அந்த கியூபுக்கான டீட்டெயில்ஸையும் வரைய போகிறேன். பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறேன் பர்ஃபெக்டாக. வாங்க பார்க்கலாம். இதுதான் ரெக்டாங்கிள். இது ஒரு சாதாரண 2D டிராயிங். இது எப்படி 3D டிராயிங்கா மாத்துறேன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாதாரண ஒரு ரெக்டாங்கிளா இருந்துச்சு. இப்போ நான் அதை 3Dயா மாத்திட்டேன். இதுதான் கியூபாய்டு. இது ஒரு கியூபாய்டு. கியூபாய்டு CUBOID கியூபாய்டு. இந்த கியூபாய்டில் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று ஃபேஸஸ், ரெண்டாவது வெர்டிசஸ், மூணாவது எட்ஜஸ். ஓகே, இது என்னவா இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி ரெக்டாங்கிளா இருந்துச்சு. ரெக்டாங்கிள்ன்றது 2D, கியூபாய்டு அப்படின்றது 3D, ரைட்? இதுல எதிர் எதிர் பக்கங்கள் ஈக்குவலா இருக்கும். ஆப்போசிட் பேஜஸ், சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இதுதான் ரெக்டாங்கிள். இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் ஈக்குவலா இருக்கும். இந்த எல்லும் இந்த எல்லும் ஈக்குவலா இருக்கும். கியூபாய்டுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். கார்னர்ஸ், வெர்டிசைஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். 8 வெர்டிசைஸ் இருக்கும். அந்த 8 என்னன்னு எண்ணி காட்டுறேன் வாங்க. எட்ஜஸ்னா ஓரங்கள். எத்தனை எட்ஜஸ் இருக்கு அப்படின்றதையும் எத்தனை ஓரங்கள் இருக்குன்றதையும் நான் எண்ணி காட்டுறேன். ஒரு ஃபேஸ் 1, இதுக்கு அந்தாண்ட 2, கீழே 1 மேல 1, 3, 4, இந்த சைட்ல 1, இந்த சைட்ல 1, 5, 6, இந்த இடத்துல 6 போகணும். இந்த அட்டைப்பட்டிக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? இப்ப 1 இருக்கா, 2, 3, 4, 5, மேல 1 மூடி போட்டிருந்தா 6, மொத்தம் 6 முகம் இருக்கா? அதுதான் 6 ஃபேஸஸ். முன்னாடி 1, பின்னாடி 1, 2, லெஃப்ட்ல 1, ரைட்ல 1, 4, கீழே 1, மேல 6. 1, கீழே 1, 6. வெர்டைசஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மொத்தம் வெர்டைசஸ் 8. வெர்டைசஸ் 8. எட்ஜஸ் எத்தனைன்னு பார்க்கலாம் வாங்க. வேற கலர். ஃபர்ஸ்ட் போட்டியா? இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த கோடை எடுத்துக்க. இது 1, 2, 3, இந்த 4 போட்டாச்சா? 5, இது 6, இது மொத்தமும் சேர்ந்து தானே 7, இது 8 போட்டியா? இங்க பார் 9, இங்க பார் 10, இங்க பார் 11, இங்க பார் 12. 12 இருக்கா? எட்ஜஸ் மொத்தம் 12. இது எப்படி இருந்துச்சுன்னு நாளைக்கு சொல்றேன். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்கு.
ஓகே குட்டீஸ், மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.